வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் குழந்தை வரம் வேண்டி திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய வள்ளி குகை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்லையே அதிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் சொல்லலாங்க. ஸோ இந்த முருகர் கோவிலுக்கு நம்ம ஒரு முறை போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே தீராத பிரச்சனையாக இருக்கட்டும், தீராத நோய்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, அனைத்துமே சரியாகும் அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர மிக நம்பிக்கையான ஒரு விஷயமே சொல்லலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததால தான் என்னோட பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமாக திருமண வரம் வேண்டுபவர்கள், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தான் அதிகமாக திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ இவங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு கடலில் நீராடி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமண வரம் வேண்டுபவர்கள் முருகரை தரிசனம் பண்ணிட்டு முருகர் கோவில்லையே கல்யாண விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சந்நிதி இருக்கு. ஸோ அந்த விநாயகரையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் நீங்கள் முருகரை மனதார வேண்டி வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகர் கோவிலுக்கு வடக்கு புறத்தில் வள்ளி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது. ஸோ இந்த குகை பார்த்தீங்க அப்படின்னா வள்ளியோட அப்பாவுக்கும் முருகருக்கும் போர் நடக்கும்போது வள்ளி இந்த குகையில் மறைஞ்சிக்கிட்டாங்களாம். அதனால தான் இதை வள்ளி குகை அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளி ஒளிந்ததால் இதை வழிநாடு அப்படின்னு சொல்லிட்டும் இந்த குகையை சொல்லுவாங்க. இந்த குகை பார்த்தீங்கன்னா 14 கால் மண்டபத்தோடு ரொம்ப அழகாக இந்த குகையை அமைச்சிருப்பாங்க. இந்த குகைக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். குழந்தை பேர் வேண்டுபவர்கள் மறக்காமல் முருகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த வள்ளி குகைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நிறையா தொட்டில் கட்டியிருப்பாங்க. சேலையாலையும் தொட்டில் கட்டியிருப்பாங்க, இல்லை தொட்டில் அந்த ரெடிமேடாக வாங்கி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மரக்கட்டையில் தொட்டில் வாங்கி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய தொட்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் தொட்டில் வாங்கி கட்டினீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா உங்களோட சேலை முந்தனையை நீங்கள் கிழிச்சு நீங்கள் அதில் ஒரு கல் போட்டு தொட்டில் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் திருச்செந்தூர் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வள்ளி குகைக்கு போயிட்டு மறக்காமல் நீங்கள் தொட்டில் கட்டிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே தான் இந்த குகைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. தேங்க்யூ.